Radio Star presents 93.1 FM அலைவரிசையோடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் வான்கூவர். வணக்கம் தோல் பேசும் உறவுகளை தேன் தமிழின் சுவையுடன் இதயத்தை வருடிச் செல்லும் அடுத்த 30 நிமிடங்களுக்கு உங்களுடன் இணையும் நான் விமல். இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மீண்டும் ஒரு இனிய காலப்பொழுது உங்களை வான் அலை மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். Read the #1 South Asian newspaper every Saturday, The Asian Star. The Asian Star is a complete newspaper for the whole family. The Asian Star also features local, national and international news that matters to the South Asian community. The Asian Star also highlights local events every week with a special focus on Punjab, India, Fiji, Pakistan, Sri Lanka and Bangladesh. Get your Asian Star every Saturday and keep up with the world around you. The Asian Star is also available online at www.theasianstar.com. இன்று நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக இருக்கும். முதலில் நேற்று முன்தினம் தென் இந்தியாவில் நடைபெற்ற சூப்பர் சிங்கர் ஜூனியர் போட்டி நிகழ்ச்சியில் மாபெரும் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தை பெற்ற கனடா டொரண்டோவில் வாழும் ஈழத்து பாடகி ஜெசிகாவிற்கு வாழ்த்து சொல்லும் முகமாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இங்கே இன்று இப்பொழுது. முதலில் நிகழ்ச்சியில் அடிக்கடி கலந்து கொள்ளும் நேர்களுக்கு நன்கு பரிச்சயமான ஓய்வு பெற்ற ஆசிரியை தொலைபேசி ஊடாக எம்முடன் தொடர்பு கொண்டிருக்கிறார் திருமதி சர்க்கம் சிங்கம். வணக்கம். நன்றி நன்றி. புலம்பெயர்ந்து வாழும் ஒவ்வொரு ஈழத்தமிழனும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு தருணம். எதுவும் இப்போட்டி விதிமுறைகளுக்கு அமைய உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களும் வாக்குகள் அளிக்கக்கூடியதான நிகழ்ச்சி. அதாவது பலரின் இதயத்தை கவர்ந்ததன் மூலம் வாக்குகள் கிடைக்கப்பெற்று வெற்றியிட்டுள்ளார் திருமதி சர்க்குசிங்கம் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்குவதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். சொல்லுங்கள். ஜெசிகாவை வாழ்த்துகின்றோம். கனடாவில் இருந்து கடல் கடந்து சென்று இந்தியாவிலே விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4வது இசைப் போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்து பரிசாக 1 கிலோ தங்கம் வென்று வெற்றி கொடி நாட்டிய எங்கள் ஜெசிகா அவர்களுக்கு எமது உள்ளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். கனடாவில் இருந்து கடல் கடந்து சென்று இந்தியாவிலே விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4வது இசைப் போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்து பரிசாக 1 கிலோ தங்கம் வென்று வெற்றி கொடி நாட்டிய எங்கள் ஜெசிகா அவர்களுக்கு எமது உள்ளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். போட்டியிலே கலந்து கொண்ட நாள் முதல் அவரின் வளர்ச்சியை நாம் கண்டு பெருமிதம் கொண்டோம். இசையின் புறப்படமாம் இந்தியாவிலே எல்லாமே தொலைந்து போன நாம் எப்படி இது சரிவருமா ஏக்கம் எம்மிடம். படிப்படியாக முன்னேறி வந்த வேளை ஓரளவு மகிழ்ச்சி எம்மிடம். பரவாயில்லையே என எண்ணிய வேளை பல பல சறுக்கல்கள். இதுவரை வந்ததே போதுமென எண்ணிய மனத்தில் மீண்டும் ஒரு வாய்ப்பு. அதில் ஜெசிகா. ஆகா, உற்று நோக்கியது உலகம். அள்ளி அள்ளி எங்கள் அன்பை வாக்குகளால் கொட்டினோம். ஆகா, உற்று நோக்கியது உலகம். அள்ளி அள்ளி எங்கள் அன்பை வாக்குகளால் கொட்டினோம். புது பொலிவுடன் மொழிந்தது ஜெசிகாவின் பாடல்கள். மேடையில் பாட வந்து நின்றபோது இதயம் படபட என அடிக்கும். எங்கே வரிகள் தவறிவிடுமோ, குரலில் தளங்கள் வருமோ என எண்ணி தவித்தது இதயம். பரிசு பெறுவதல்ல மன்னம். படிப்பை விட்டு இசையின் மேல் ஆசை கொண்டு போட்டியிலே கலந்து கொண்ட அவர் கனவு பலிக்க வேண்டும். போட்டியோ பலமாக இருந்தது. இந்த சவாலில் வெற்றி அவசியம் என எங்கள் மனம் எண்ணியது. எடுத்துக்கொண்ட பாடல்கள் யாவும் மனதை தொட்டன. 6வரில் ஒருவராய் தெரிவானார் ஜெசிகா. நாம் மனம் மகிழ்ந்தோம். நாம் பல்லாயிரம் மக்கள் சூழ்ந்திருந்த அந்த மேடையில் எங்கள் ஜெசிகா என்ன பாடல் தெரிவு செய்தாரோ எண்ணி எண்ணி சொன்னது மனம். ஈழத்தமிழன் வலியை அழகான வரிகளில் பாடலாக கல்லையும் கனிய வைக்கும் தருணம். எம் கண்கள் இரண்டிலும் கண்ணீர். இதயமே ஒரு கணம் உறைந்து போனது. காற்றும் வீச மறந்தது. மரம் செடி கொடிகள் அசைய மறந்தன. மேடையிலே அனைவரும் சிலியாக மெய்மறந்து போயினர். பல்லாயிரம் மக்கள் சூழ்ந்திருந்த அந்த மேடையில் எங்கள் ஜெசிகா என்ன பாடல் தெரிவு செய்தாரோ எண்ணி எண்ணி சொன்னது மனம். ஈழத்தமிழன் வலியை அழகான வரிகளில் பாடலாக கல்லையும் கனிய வைக்கும் தருணம். எம் கண்கள் இரண்டிலும் கண்ணீர். இதயமே ஒரு கணம் உறைந்து போனது. காற்றும் வீச மறந்தது. மரம் செடி கொடிகள் அசைய மறந்தன. மேடையிலே அனைவரும் சிலியாக மெய்மறந்து போயினர்.
எல்லோரும் எழுந்து நின்று உன்னை வாழ்த்திய போது கண்ணீர் வெள்ளத்திலே நாம். இசை போட்டியில் 2ஆம் இடம், பரிசாக தங்கம் 1 கிலோ பெற்ற மறுநிமிடம். எல்லோரும் எழுந்து நின்று உன்னை வாழ்த்திய போது கண்ணீர் வெள்ளத்திலே நாம். இசை போட்டியில் 2ஆம் இடம், பரிசாக தங்கம் 1 கிலோ பெற்ற மறுநிமிடம். அத்தனை தங்கத்தையும் தாய் நாட்டிற்கே இந்த குடைவள்ளலாய் நீ உயர்ந்தாய். அத்தனை தங்கத்தையும் தாய் நாட்டிற்கே இந்த குடைவள்ளலாய் நீ உயர்ந்தாய். நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. ஈழ மக்களின் கனவுகள், ஆசைகள் பாடல் வரிகளில் நெஞ்சை புளிந்தது. பலமுறை இப்பாடலை கேட்டதுண்டு. ஆனால் ஜெசிகாவின் குரலில் கேட்டதில்லை. ஆத்ம உணர்வோடு ஜெசிகா பாடியது மறக்க முடியாத பாடல்களில் இதுவும் ஒன்று. கின்னஸ் புத்தகத்தில் பொறிக்கப்பட்டால் இப்பாடல் இசை பேசப்படுமே. அத்தனை சிறப்புகள் இப்பாடலில் உண்டு. ஜெசிகாவின் சாதனையை நாமும் போற்றுவோம். ஈழ மக்களின் கனவுகள், ஆசைகள் பாடல் வரிகளில் நெஞ்சை பிழிந்தது. பலமுறை இப்பாடலை கேட்டதுண்டு. ஆனால் ஜெசிகாவின் குரலில் கேட்டதில்லை. ஆத்ம உணர்வோடு ஜெசிகா பாடியது மறக்க முடியாத பாடல்களில் எதுவும் ஒன்று. கின்னஸ் புத்தகத்தில் பொறிக்கப்பட்டால் இப்பாடல் இசை பேசப்படுமே. அத்தனை சிறப்புகள் இப்பாடலில் உண்டு. ஜெசிகாவின் சாதனையை நாமும் போற்றுவோம். இசை போட்டியில் பங்கு பற்றிய ஜெசிகாவின் இசை திறமையையும் கொடை வள்ளலாய் தன் பரிசை இந்த ஜெசிகாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என மனமாற வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி சர்க்குசிங்கம் அவர்களே. இந்த ஆமாம், உங்கள் வாழ்த்துக்களுக்கும் உங்கள் எண்ண கருத்துக்களுக்கும் நன்றிகள். உங்கள் பதிவு மிக துல்லியமாக இருந்தது. செல்வி ஜெசிகா தனக்கு பரிசாக கிடைத்த 1 கிலோ தங்கத்தையும் தமிழக மற்றும் ஈழப்போரால் பாதிக்கப்பட்ட அனாதை குழந்தைகளின் வளர்ச்சிக்காக வழங்குவதாக அவர் தந்தை அறிவித்த போது அரங்கத்தில் குடியிருந்த ஒவ்வொருவரும் உரித்தான் போனார்கள். அதைவிட இது போன்ற போட்டியில் வெற்றி பெறுவதை விட எங்கள் மக்களின் வலிகளை பதிவு செய்வதையே தான் வெற்றியாக கருவதாக சொன்னார். மீண்டும் திருமதி சர்க்கோசத்துக்கு நன்றிகள். விளம்பரத்தை தொடர்ந்து ஜெசிகா மேடையில் பாடிய அந்த உள்ளத்தை உருக்கும் பாடலை நேர்களுக்காக கொண்டு வருகின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். This program is sponsored by Carpet Gallery for all your carpets, hardwood and laminate needs. For the best prices, best quality and best service, call the Carpet Gallery and Floors 604-308-6580. Visit Multicultural Travel for the best air ticket prices to any part of the world. Multicultural Travel specialize in air tickets to India, Pakistan, Bangladesh, Sri Lanka, Fiji Island, or to Europe, Africa, Australia, and New Zealand. Call Multicultural Travel today at 604-580-1311 or visit Multicultural Travel at 9476 Scott Road next to Subsea Mundi, and you will be happy to make them your travel agents. Just like their name, Multicultural, they speak English, Hindi, Gujarati, Bengali, Malayalam, Punjabi, and Urdu. Call them to fulfill your travel needs. 604-580-1311. For tickets and emergency situations, call their 24-hour toll-free number 1-800-311-1404. To serve you better, Multicultural Travel have offices in Surrey, Calgary, and Edmonton. வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா?
விடியலுக்கில்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் நீரம் உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா கந்தல்லானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா கந்தலானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா கண் திறந்த தேசம் அங்கே கண் மூடும் தேசம் எங்கே கண் திறந்த தேசம் அங்கே கண் மூடும் தேசம் எங்கே பிரிவோ நதிகளே பிரித்தால் வருகிறோம் மீண்டும் தாயகம் அழைத்தால் வருகிறோம் தண்ணீர் திரையில் பிறந்த மண்ணை கடைசியாக பார்க்கின்றோம் வீடை கொடு எங்கள் நாடே கடல்வாசே தெளிக்கும் வீடே மணிமரக்காடே பறவைகள் கூடே மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா உதட்டில் புன்னகை புதைத்தோம் உயிரே உடம்புக்குள் புதைத்தோம் வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம் உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா 93.1 FM அலைவரிசையூடாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் வான்கூவர் நிகழ்ச்சியை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி தொடக்கம் 10 மணி வரை ரெட் FM 93.1 எனும் இதே அலைவரிசையில் கேட்டு வாழலாம். இணையதளங்களூடாக உலகெங்கும் உள்ள நேர்கள் சமகாலத்தில் www.vancouver.redfm.ca எனும் இணையதள முகவரியில் லிசன் லைவை அழுத்தி கேட்டு வாழலாம். நிலைய கலை நேரம் 9:45. வணக்கம் வான்கூவரோடாக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் விமல். Looking for carpets, hardwood, and laminates can be such a hassle. One place has good carpets while another one has good prices on laminate. Wouldn't it be nice to find all your flooring needs under one roof? Introducing the Carpet Gallery and Flooring. The Carpet Gallery offers the very best prices on high quality flooring and always provides amazing service. The Carpet Gallery offers an extensive 2,500 square foot showroom for carpets, hardwood, and laminates. Virtually everything you need in one place.
Make your appointment with the experienced Carpet Gallery staff by calling 604-618-5492. That's 604-618-5492. Or check us out in person at 13279 72nd Avenue in Surrey, right next to JR Furniture. Put your flooring needs in our experienced hands. Visit the Carpet Gallery in Surrey today. And don't forget, we also have a location in Abbotsford. We're here to serve you. The Carpet Gallery and Floors. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பகுதி ஒரு காலம் சென்ற பல்கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற ஈழத்து கலைஞர் பற்றியது. KS பாலச்சந்திரனை தெரியாத ஈழத்து மக்களே இருக்க முடியாது. நகைச்சுவை, வானொலி, நாடகம், நடிப்பு, திரைப்படம், தொலைக்காட்சி, எழுத்து என பல துறைகளிலும் முத்திரையை பதித்தவர். ஈழத்து கலைத்துறைகளில் நெடுங்காலம் செயற்பட்ட இவர் பின்னர் கனடாவுக்கு குடிபெயர்ந்து தொடர்ந்து இயங்கி வந்தார். இலங்கை வானொலிக்காக ஏராளமான நகைச்சுவை நாடகங்களையும் தனி நாடகங்களையும் தொடர் நாடகங்களையும் எழுதியவர். தொடர் நாடகங்களில் கிராமத்து கனவுகள் இவரது பிறந்த இடமான கரவட்டியை பின்னணியாக கொண்டிருந்தது மற்றும் வாத்தியார் வீட்டில் எனும் தொடர் நாடகம் இவர் வாழ்ந்த இடமான இன்விலை பின்னணியாக கொண்டிருந்தது சிறப்பாகும். இந்த நாடகத்தில் ஒளிப்பதிவை கேட்ட கமலஹாசன் தென்னாலி படத்தில் சோமன் பாத்திரத்தில் இலங்கை தமிழ் பேசி நடித்தார். இப்படத்தின் வெள்ளிவிழா கொண்டாட்டத்தின் போது கமலஹாசனை இந்த தகவலை தெரிவித்திருந்தார். இம்மாபெரும் கலைஞர் சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி டொரண்டோவில் காலமானார். 1973ஆம் ஆண்டு இலங்கை வானொலி நிலையத்தில் ரசிகர்கள் முன்னிலையில் ஒளிபரப்பாகி பின்னர் 1974 யாழ்ப்பாணம் தமிழராட்சி மகாநாட்டில் அரங்கேறிய அன்ன ரைட் எனும் தனி நடிப்பின் ஒளிப்பதிவை இப்போது நாங்கள் கேட்கப் போகின்றோம். நெல்லடி ஆக்சுவலி யாரெல்லாம் தத்து நீர் கோப்பாயா காணம் இல்லாமது ஆனா கொஞ்சம் பின்னாடி அடிச்சு விடுங்க. அண்ணராய் அவசரப்படாதீங்க, எல்லாரையும் மேத்தி கொண்டுதான் போவேன், ஒருத்தனையும் விட்டுட்டு போக மாட்டேன். தம்பியே அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கான கொஞ்சம் மிஞ்சால வேறுமே நீல அக்கா தங்கச்சியோட கூட பிறகு நீரனும் சரியான ஹோட்டல்ல சாப்பிட இல்ல போறோட கொஞ்சம் மிஞ்சால இருக்கணும் இல்ல ஆச்சு பொடி. எனக்கு எத்தனை வயசு? 25 வயசு இருக்கும். ஃபுட்பால் விளையாடுற வயசுல இடுப்புல வச்சுக்கொண்டு நேரி முருக நிக்கிறேன். டிக்கெட் எடுக்க மாட்டேன் பயமோ ரக்கி விட படிக்கனே 6 ரூபா என்ன நீ 6 ரூபா பாத்தியே முன்னால போட தம்பி. அது என்ன எழுதிருக்கு தெரியுமே? புகைத்தல் விலக்கப்பட்டுள்ளது. யாரோ காதல் விலக்கப்பட்டுள்ளது என்று மாத்தி போட்டா முந்தி இருந்தாலும் புகைத்தல் விலக்கப்பட்டுள்ளது. நீர் என்ன சிமெண்ட் ஃபேக்டரி புகை போக்கி மாதிரி புகுப்பு கண்டுபிட்டு கொண்டிருக்கிறது. ஜன்னலுக்குள்ளார எறியும் கொல்லி கட்டி இல்லைன்னா நான் உண்மை எறிஞ்சு போடுவேன் ஜன்னலுக்குள்ளார. இந்த காலத்து பொடிகள் பாருங்க வேலை வெல்லாதவங்க கண்டபடி கொழுவக்கூடாது. அன்றைக்கு இப்படித்தான் பாருங்க ஒருத்தனோட கொழுவி போட்டு நான் வந்து வேலை ஸ்டைலா ஃபுட்பால்ல நின்றானா அவன் ரங்கி போய் எட்டி குட்டி கொழு அண்டையிலிருந்து பாருங்க கொழுவுற நாக்கள்ல ஃபுட்பால்ல நிக்கிறது இல்ல, ஃபுட்பால்ல நிக்க விட மாட்டா நான் கொழுவுறது இல்ல. வேலை அவதானம் ஒரு தரம் ஃபுட்பால்ல நிக்க கூடாது. எல்லாரும் முள்ளிக்கு வரும்போ அல்லாட்டா ரங்க விடும்போ ஒரு தரம் ஃபுட்பால்ல நிக்க விட மாட்டேன். இன்றைக்கு முந்தி பாருங்க இப்படி ஃபுட்பால்ல கனவேர் நின்றால் ஒரு வேலை செய்யறதுனா இப்ப செய்யறது. முந்தி கனவேர் ஃபுட்பால்ல நின்றா ஒரு வேலை செய்யறதுனா என்னண்டா பாருங்க எல்லாரும் முள்ளுக்கு ஏறவனும் இல்லாட்டா ரங்கவனும் இல்லாட்டா பஸ் போகாதன்னு சொல்லி போட்டு நான் கீழே நிலத்துல ரங்கி நிக்கிறேன். இப்ப அப்படி செய்யறேன். அன்றைக்கு இப்படித்தான் பாருங்க கனவேர் ஃபுட்பால்ல நின்றாங்க. நான் சொல்லி எழுத்து போய் கீழே ரங்கி நிலத்துல நின்றேன். உள்ளுக்க நின்ற படம் அவையாரம் மணி அடிச்சு விட்டுட்டான். மணி என்னன்னு தெரியாத நான் கீழே இறங்கி நின்ற விஷயம். 2.5 கட்ட தூரம் திரத்தி போய் 1.5 கட்ட தூரம் டாக்ஸில போயில்ல பஸ் பிடிச்சேன். அண்டையில இருந்து இந்த விளையாட்டம் பண்றேன். அப்போ அந்த கொட்டனை விட்டுட்டு போனேன். அது பத்திரமா நிக்க விழாது. ஏதோ தூண் பிடிச்ச மாதிரி இறுக்கி பிடிச்சோன்னு நிக்கிறேன். தம்பி முன்னால இருக்கிற ஐயாவோட கோபமே ஒட்ட பேப்பர் தள்ளி முன்னுக்கு கிட்ட நில்லுங்க. நான் சொன்ன நம்ப மாட்டீர்கள். முன்னால 2 பேர் நிக்கணும். என்ன கதைக்கணும் என்று பேரு வீட்டில சொல்லி போட்டு வர்றது பள்ளிக்கூடத்துக்கு போறேன், படிக்க போறேன், டியூஷனுக்கு போறேன், என்ன கதைக்கணும் என்று பேரு அன்னைக்கு வாரதுன்னு சொல்லி போட்டு பிறகு வேற இல்ல. நான் இப்படி வாரது நான் வரைக்கும் உங்களோட கொப்பர் குட்டனோட நிக்கிறார். நான் பயத்துல விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். என்ன சொன்னாலும் உங்களுக்கு உண்மையே நிலைமை ரூபம் என்ன தம்பி கொஞ்சம் முன்னால இறக்கி நில்லும். தங்கச்சி கொஞ்சம் முன்னால இறக்கி வாங்க.
அண்ணா கொஞ்சம் மறுக்கு இப்படி என்னது விலாபத்தாவரம் போல கிடாக்கு உதார் மணி அடிச்சது அப்போ உடனே குடை கொடுக்குற கம்பி நினைச்சு மணி அடிக்கிற கம்பியில குடைய குழவி போட்டு தொங்கி பிடிச்சு கொண்டு நிக்கிறார் கலடும் காணும் கூடைய என்னது மேன்மார் கூடைய மேன்மார் கூட என்ன ஒழுகாது இப்ப மணி அடிக்கிற கம்பியில குடைய குழி போட்டு மேன்மார் கூட ஒழுகாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் கலடும் காணும் கூடைய தம்பி தாரன் பொறுமை அந்தரிக்கிறீர் உங்களோட மிச்ச காஜில என்ன செல் அடிச்சு விழுந்த என்ன வீடு திருப்பி கட்ட போறேன் பொறுமை ஒரு 5 மிச்ச காஜுக்கு அண்ணியாண்டு கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தான் சொல்றேன் ரகசியம் யாராவது மிச்ச காய் தாங்களா கேட்டாலுடைய நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மிச்ச காய் கேட்கறதுக்கு ஒரு வழி இருக்கு பாருங்க என்னன்ட்டு அண்ணி மிச்ச காஜ் சுரண்டு என் யூனிஃபார்ம் கிழிஞ்சு யூனிஃபார்முக்கு இருக்கிற ஷர்ட்டு கிழிஞ்சு ஷர்ட்டுக்கு இருக்கிற பெனியன் கிழிஞ்சு உடம்புல சுரண்டு மட்டும் நான் திருப்பியும் காட்டணும் அப்படின்னு மிச்ச காய் கேட்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க தப்பி தவறி அப்படி மிச்ச காய் என்னட்ட கேட்டினம் என்றால் 10 ரூபா தந்துட்டு 2 ரூபா போக 8 ரூபா காசு மிச்சம் கொடுக்க வேணுமெண்டா ஒரு வேலை செய்யல 25-50 சில்லறை புத்தியா கொடுத்தார் அவர் கை நிறைய காசை வாங்கி கொண்டு மேலையும் பிடிக்க மாட்டார் கீழையும் பிடிக்க மாட்டார் கையில கிளி குஞ்சு பொத்தி பிடிச்ச மாதிரி பொத்தி பிடிச்சு கொண்டு நிற்பார் எப்படா ரங்கி இந்த கையை பிரிச்சு காசு எண்ணுவோம் காத்து கொண்டு நிற்பார் நான் மணி அடிப்பேன் மணி அண்ணன் அடுத்த ஹோட்டை தான் பஸ்ஸை கொண்டு நிப்பாட்டுவார் ரங்கி நிலத்துல காலை ஊண்டி கையை விரிச்சு எண்ணி பார்ப்பார் 2-3 ரூபா குறைஞ்சிருக்கு பஸ் பறந்து இருக்கு இந்த பஸ்ஸை திரட்டி கொண்டு நான் டாக்ஸி பிடிச்சு கொண்டு போறதோட என்ன தட்டி விட்டா போய் இன்னும் ஒரு புதினம் பஸ்ஸுக்குள்ள தங்கச்சி மேல் கனவேர் இருந்தால் தம்பி மேல் மிச்சம் கீழாயினம் 25% மிச்சம் கீழாயினம் தூர இருந்தோன்னு மெலிசா கையை காட்டி கப்பினம் அனோய் 25 cents அனோய் 25 cents நான் அந்த பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டேன் உதார் மணி அடிச்சது 6 பேர் ரங்குறதுக்கு 6 தரம் மணி அடிக்கிறீர்கள் டாங் 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 6 தரம் அடிச்சால் பஸ் நிக்காது காணும் நண்டு போகும் கண்டறியாத மீசோட முடிச்சிரு தம்பி கொஞ்சம் மரக்கு நில்லுங்கோவன் எல்லாரும் கொஞ்சம் முன்னுக்கு போங்கோவன் உங்களை சொன்ன பாருங்க இந்த உலகத்துல எல்லாரும் முன்னுக்கு போகணும் நினைக்கிற ஒரே ஒரு சீவன் நான் தான் அண்ணா ஹோல்ட் ஆன் புறாப்புறக்கு தம்பி அங்கே ஒரு ஒட்டகம் இங்கே ஒரு ஒட்டகம் ஏன் காணும் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நுழையிறாங்க நீங்கள் அக்கா தங்கச்சியோட கூட பிறக்கீங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு நுழைஞ்சு கொண்டுதான் கையை நோட்டு ரொட்ட வச்சு நீங்க மாறி இங்க இறக்கினே இல்லை கடவுளே நானும் தெரியாம பேசி போட்டேன் அது தம்பியில் தங்கச்சி தான் தங்கச்சி அண்ணன் லோங்ஸே காரணம் பாஞ்சரகா உடுப்புகளும் மோசம் தான் தம்பி 2 ஆண்டு முதுகில ஓங்கி தட்டினா திரும்பி பார்த்தா தங்கச்சி ஆக்கலாம் தங்கச்சி ராஜாத்தி கொஞ்சம் முன்னால போன என்று தட்டாமல் தடவி சொன்னா திரும்பி பார்த்து மீசியோட முடிச்சுறான் போட்டி உடுப்பு எல்லாரும் மோசம் அன்றைக்கு இப்படித்தான் ஒருத்தர் இன்டர்வியூக்கு போவோண்டு இந்த பஸ்ல வந்தவர் படுபாவிக்கு ஜை கட்ட தெரியல யாராவது தெரிஞ்ச ஆளை கேட்டு கட்டி இருக்கலாம் இவன் தானே ஜை கட்டி பழகி இருக்கிறான் சிறுகுதளமா கட்டி கொண்டு இவர் வேலை ஸ்டைலா வந்து நின்றார் பஸ்ஸுக்கு பக்கத்துல ஒரு கட்ட கிழவன் நின்றார் மணியண்ணன் மாடொண்ட கண்ணிட்டு ஜடம் பிரேக் போட பக்கத்துல நின்ற கட்ட கிழவன் பார்த்திருக்க எல்லா வாரிலையும் ஒவ்வொருத்தரும் தொங்கினம் நான் பிடிக்க ஒரு வாரில்லையேங்கின கிழவன் இவற்றை டைய கண்டு பாஞ்சட்டி டைய பிடிக்க சிறுதளம் மருகி அவர் இப்படி நிக்கிறாருமே ஒத்துக்கு இன்டர்வியூக்கு போறது காய் நான் பக்கத்துல இருந்த மனுஷனட்ட நல்ல காலம் சின்ன வில்லு கத்தி கொண்டு இருந்தபடியால் டக்கண்டு வேண்டி டைய அறுத்திருக்காவிட்டால் அவர் நேர் எமலோத்துக்கு போய் இன்டர்வியூக்கு நின்று இருப்பார் என்ன தம்பி ஜன்னலுக்குள்ள எட்டி பாக்குறீ மினிமேனில போக போறீரோ ரங்கி அதுல போய் ஏறுமன்ற ஜன்னலுக்குள்ள தலையை நீட்டுறீர் பக்கத்தால போற லோரி தலையே இல்ல கொண்டு போக போகுது நாங்கள் உம்மோட வந்து கோட்டில நிக்க வேணும் கொஞ்சம் முள்ளுக்கு இறக்கி தலையை வச்சுக்கொண்டு நில்லுவன் கொஞ்ச நேரம் அஜ்வேலி அண்ணா ஹோல்ட் ஆன் இந்த வாழக்குறை இதுல ஏதாவது பின்னால வரும் பஸ் வருது பின்னால வரும் பஸ் வருது அண்ணன் வாங்க அவர் 2 ஆளா வார 2 ஆள் என்றால் உங்களுக்கு என்ன விலங்கு தானே பாலி பாவிச்சு போட்டு வார வாங்க தம்பி கண்டக்டர் தம்பி தானே என்ன உங்களுக்கு கொண்டு விட்ட தம்பி தானே நான் வாங்க தம்பி நீலச்சட்டி உடம்பு அண்ணன் இருக்கட்டும் அண்ணன் கவனமே முன்னால பிடிச்சு கொண்டிருங்க கண்டக்டர் மஜான் பத்தியல முறை மாறுது ஒன்று தம்பி முறை மற்றது மச்சான் முறை 2 ஆள் சொன்னேன் அண்ணன்
அண்ணா ஹோல்ட் ஆன். ஆடா பிரேக் போடும் இல்ல தெரியாம கேக்குறேன். ஆடா பிரேக் போடும். இது என்ன டிரைவர் மணி அண்ணன் தான் பிரேக் போட்டது, வேற யார் பிரேக் போட்டது? அதான பார்த்தேன். இந்த பாசுக்குள்ள டிரைவரை தவிர வேற ஒரு டன்னும் பிரேக் போடும். நாங்கள் இவியலோட வர்ற பாடு உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் மிச்ச காலதார இல்லைன்னு உங்களுக்கு ஒரு கோபம். நீங்கள் வேலை சிம்பிளா நெக்கிரியால் போற இடக்கு என்னையும் மணியண்ணனையும் யாழ்ப்பாணத்துக்கு டபுள் டெக்கர் பஸ் எட்டத்தட்டு பஸ் வந்த காலத்துல நானும் மணியண்ணனும் தான் வேலை செய்தேன். நாங்க மணியண்ணன் டிரைவர், நான் கண்டக்டர். ஒரு நாள் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுல மணியண்ணன் கொண்டு வந்து எட்டத்தட்டு பஸ் அடிச்சு போட்டு நிக்கிறேன். நானும் அன்றைக்கு நல்ல ஸ்பெஷலா உடுப்பு போட்டு கொண்டு போய் டக்கு டிக்கெட் கிழிச்சு கொண்டு நிக்கிறேன். ஜனம் கியூல நின்று டிக்கெட் வேண்டது. புதுநம மியூசியத்துக்கு போனோம். ஒரு கிழவன் ஓடி வந்து கியூக்குள்ளால விலத்தி ஓடி வந்து தம்பி இந்த மேல் தட்டங்க போது கீழ் தட்டங்க போதுன்னு நினைக்கிறேன். நான் உடனே வெட்டிக்கு சொல்லையில பாடித்தான் சொன்னான். மேல் தட்டு அச்சுவேலி கப்பு, கீழ் தட்டு ஆவரங்கால் கப்பு. கிழவன் சொல்லிச்சது ராஜா நான் அச்சுவேலிக்கு தான் போகணும் படபரண்டு என்னோட டிக்கெட் பண்ணி கொண்டு கிடக்குடுக்கட்டு மேலே ஏறி ஓடி மேலே ஏறின கிழவன் நான் மணி அடிச்சு மணியனை நடுக்கிற கடையில படபரண்டு ஓடி அந்த படியாலே என்ன கோட்டை பிடிச்சு எனக்கு கும்மாய் என்னன்னு கேட்டா யார காணும் போய் காட்டு. கீழ் தட்டுல டிரைவர் இருக்கிறான், மேல் தட்டுல அந்த அடி பார்த்தான் டிரைவரை காண. இப்படி இடைக்கிட நாங்கள் பாடி விடாவிட்டால் இதுல வேலை செய்யலாது பாருங்க. அண்ணா ஹோல்ட் ஆன். ஆச்சி புத்தூர் ஆஸ்பத்திரி கவனம் கவனம். தடகி விழுந்து 2 நாள் கூட படுக்க போறேன். கவனம் இறங்கண அண்ணி எடுங்க அண்ணா ராய். இந்த காலத்து பொடியல் இறங்கும் வேலை உண்ணு. அன்னைக்கு ஒரு பொடியன் கை நிறைய புத்தகத்தோட வந்து வசுக்கணுண்டா. நாங்களும் தம்பி எப்படி நீர் நல்ல கட்டிக்காரனும் ஓ மண்டு சொன்ன. நான் உடனே ஹோட்டன் சரித்திரத்திலே ஒரு கேள்வி. தம்பி கண்டி மன்னன் கடைசி மன்னன் விக்கிரம ராசசிங்கனுக்கு கடைசியில் ஏற்பட்ட கதி என்ன டக்கண்டு நான் கேட்டேன். பொடியன் உடனே டக்கண்டு மறுமொழி சொல்லி போட்டான். பொடியன் உடனே சொன்னான் அதோ அதுதான். பொடியன் வேற ஒண்ணு இன்னும் வேற பொடியனை கடன் தம்பி எப்படியா போய் சோதனை எழுதுனியோ டைம் பாஸ் பண்ணுவியோ நல்ல கட்டிக்காரன் போல கிடக்கண்டு. பொடியன் சொன்னான் அண்ணே நான் சோக்கா சோதனை எழுதுனான் ஆனா கட்டாயம் பாஸ் பண்ண மாட்டேன். என்னடா இது சோக்கா சோதனை எழுதுனன்ற பாஸ் பண்ண மாட்டேன்ற இது என்ன புதினம் என்று கேட்டேன். உடனே பொடியன் சொல்லிச்சுது அண்ணன் நான் சோக்கா சோதனை எழுதி போட்டு கேள்வி பேப்பரை கொடுத்துட்டு மறுமொழி பேப்பரை மறந்து போய் வீட்டை கொண்டு பிள்ளைகளுக்கு சரியான ஞாபகம் மறக்கிட்டு. அதுதான் டியூஷனுக்கு போறாண்டு தியேட்டருக்கு போகுதுகள், தியேட்டருக்கு போறாண்டு டியூஷனுக்கு மறந்து போய் வீட்டை சொல்லி போட்டு படிக்கிறது. அம்மா அம்மா இன்றைக்கு ஒரு கிளாஸ், நாளைக்கு இன்னும் ஒரு கிளாஸ், நாளை இன்றைக்கு ஒரு பெரிய கிளாஸ். நானும் பார்த்தேன் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் போய் எங்க கிளாஸ் எடுக்குதுகள். வீட்டை வாரவனுக்கு தேத்தனி கொடுக்கறதுக்கான ஒரு பூ போட்ட கிளாஸ் இல்லையே. நானும் ஒரு கிளாஸ் இவங்களுக்கு பின்னால போய் வேண்டுவோம். ஒரு நாள் டியூட்டி யோக எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு பின்னால போய் பார்த்தா தானே ஜவுனில விஷயம் விளங்குச்சு. ஜானி தியேட்டர்ல சரித்து, மனோரா தியேட்டர்ல பூமி சாஸ்திரம், ஸ்ரீதர் சினிமாவில சமூக இல்லம். தனியா படிச்சாலும் பரவாயில்ல, ஜோடி ஜோடியா கொம்பைன் ஸ்டடியில நடத்துவீங்க. அன்றைக்கு பிடிச்சான் பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை முன்னால இருந்தது, ஒரு பொடி பிள்ளை வந்து பின்னால இருந்த. நான் அவர் ஏறைக்கே பார்த்தேன். அவற்ற ஸ்டைல் எனக்கு அவ்வளவு முடிவடையில கவனமா பார்த்து கொண்டிருந்தார். இவர் என்ன செய்கிறார் என்று பாப்பம். கொஞ்ச நேரத்தால பார்த்தால் முன்னால இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு இவர் பின்னால இருந்து கொண்டு மெல்லிசா இட்டி காலால சுரண்டு. அதுவும் நல்ல பிள்ளை போல கிடக்கு. ஒரு தரம் பொறுத்தது, 2 தரம் பொறுத்தது, தண்ணியும் 3 தரம் தான் பொறுக்கும். 3ஆம் தரம் பிள்ளைக்கு சரியான கோபம் வந்துடும். டக்கண்டு திரும்பி கேட்டதும் என்ன செய்யறீர் ஏதாக்க விளங்கிட்டது. இவர் ஒதுக்குற மரமழையும் சொல்ல மாட்டேன். நான் உடனே கையில இருந்த டிக்கெட் புத்தகத்தை மெத்த கைக்கு மாத்திக்கொண்டு கையை பொத்தி பிடிச்சு கொண்டு கிட்ட போய் நிக்கிறேன். இவர் என்ன மறுமொழி சொல்றாரு பார்த்து போட்டு இவருக்கு ஒரு கும்மல் உண்டு கும்முவோம். என்ன செய்யறீர் என்று பட்ட கேட்ட உடனே பொடியன் டக்கண்டு சொன்னான் செய்கிறேன். நான் பொத்தின கையை பிரிச்சு போட்டு பழையபடி வந்து டிக்கெட் புத்தகத்தை அந்த கைக்கு எடுத்துக்கொண்டு பேசாம டிக்கெட் கொடுத்துக்கொண்டு நிற்கும். Radio Star presents